ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு குட்டி vlog தான், 2 நாள் vlog. பெங்களூர்லேருந்து எங்கள் ஃப்ரெண்ட் பஞ்சாபிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நாளைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான கொஞ்சம் ப்ரெப்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்பு தோசை, சட்னி அரைக்கிறேன். கொஞ்சம் நிறையவே அரைச்சி வச்சுட்டேன் அப்படின்னா நாளைக்கு ஆகும். கார சட்னி தான். ஸோ 5-6 பல்லாரி வெங்காயம், ஒரு 7-8 வெள்ளைப்பூடு பல் எண்ணெயில் வதக்கிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாவத்தல், கொஞ்சோண்டு மல்லி வறுத்து எடுத்து பிளேட்டில் வச்சுருக்கேன். ஸோ தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 5 தக்காளி, அதையுமே கூட வதக்கி எடுத்துட்டோம்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு தாளிச்சிடணும். ஸோ பாருங்கள், தக்காளி இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தேன், கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கணும். ஸோ சட்னி வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சாச்சு. அரைச்சிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ 2 நாளைக்கு ஆற மாதிரி அரைச்சிருக்கேன். கொஞ்சம் ஸ்டாக் வச்சுட்டோம் அப்படின்னா, ஏன்னா வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அப்புறம் கிச்சன்லேயே இருந்தோன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால தான் கொஞ்சம் சட்னி வேலை, அப்புறம் இட்லிக்கு அரைக்க வேண்டியது இருக்குது. நிறைய ஒன்றும் நான் இது வீடியோ எடுக்கல. கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருந்தது. பெட்ஷீட்ஸ் மாற்றுறது, டைனிங் டேபிள் சேரெல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்தது, அதெல்லாம் துடைக்கிறது, வீடு துடைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய வேலை. யாராவது வராங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி துவைச்சி எல்லாம் காய போட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். கம்பு தோசை பேட்டர் ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, 1 கப்பு கம்பு, 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் தான் அரைச்சேன். ஸோ சூப்பராக இருக்கும் தோசை, நல்லா மொறு மொறுன்னு வரும். இதே மாதிரி நம்ம ராகியுமே கூட பண்ணிக்கலாம். இதில் இட்லி நான் ட்ரை பண்ணதில்லை. தோசைக்கு வந்து இது நம்ம நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானதும் கூட இல்லையா. ஸோ மொறு மொறுன்னு வரும். நல்லா கொஞ்சம் புளிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு தோசை ஊற்றினோன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ லஞ்செலாம் சமைச்சேன், அதெல்லாம் ஒன்றுமே வீடியோ எடுக்கல. டெய்லி இப்போ கீரை சேர்த்துக்கிறேன் இல்லையா. நேற்று கீரை கூட்டு, அப்புறம் பர்பிள் கேபேஜ் பொரியல் அதெல்லாம் பண்ணிவிட்டு வெந்தயக்கீரை போட்டு ஒரு குழம்பு மாதிரி வச்சுருந்தேன். ஸோ இட்லிக்கு வந்து அரைச்சி எடுத்துகிட்ருக்கேன். அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது அடுத்த நாள். ஸோ நைட்டு அவங்க வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ராத்திரி 1 மணிக்கு தான் வந்தாங்க. ஸோ அவங்க குட்டி பொண்ணு வந்து சிட்டுட்டை பார்த்து ரொம்ப அலறிகிட்டே இருக்கா. இவங்க தான் என் ஃப்ரெண்டு, அவங்க பொண்ணு அபியும் வந்து கூப்பிட்டு வந்துருந்தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பூரியும் நம்ம மசால் இருக்கு இல்லையா, அது மாதிரி வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதனால் ஒரு 4-5 பெரிய சைஸ் பல்லாரி, கிட்டத்தட்ட 1/2 கிலோ கூடவே, அதை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கிறேன். நானாக செய்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கரில் போட்டு 1 பாட் மாதிரி பண்ணிடுவேன். ஸோ இது வந்து ஆத்தென்டிக்காக எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, கொஞ்சமாக சோம்பு, இதெல்லாம் தாளிச்சிடுறேன். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுட்டு, ஹோட்டல் ஸ்டைலில் வேணும் அப்படின்னா வெங்காயத்தை ரொம்ப வதக்கக்கூடாது. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, 2 மிளகாவத்தல் சேர்க்க மறந்துட்டேன், வெங்காயத்தை கூட அப்புறமா போட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றி வெங்காயம் வேகணும். இது வெந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹோட்டல்லலாம் கிடைக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரியான மசாலா இருக்கும். ஸோ மஞ்சத்தூள் தான், வேறு மசாலாலாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா தண்ணி நிறையவே, ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை மூடி போட்டுட்டு நல்லா வேகணும் வெங்காயம். பாருங்கள், நல்லா அப்படி தொட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆகணும். அந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ஒரு 5-6 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கரைச்சி ஊற்றினேன். அதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட பொடிச்சு ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். இது நம்ம ஹோட்டல்லலாம் கிடைக்குது இல்லையா, இந்த மாதிரி வேணும்னு கேட்டாங்க. சரி அப்படின்ட்டு இந்த இது செஞ்சேன். இட்லி வந்து நைட்டு ஊற்றிக்கலான்னு விட்டாச்சு. சிட்டுட்டு தான் பாவம், அவள் உள்ளே இருந்தால் இவனுங்களை வெளியே விட வேண்டியிருக்கு, இவங்க வெளியே இருந்தால் அவளை உள்ளே போட்டு வேண்டியதாக இருக்குது. சின்ன பொண்ணு தான், ஒரு 5-6 வயசு பொண்ணு. ஸோ அதனால் உள்ளேயே உட்காந்துருந்தா அவள். ஸோ சூடாக பூரி போட்டு கொடுத்து, எல்லாருமே இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேறு. அண்ணுவும் வீட்லேருந்து வேலை பார்க்குறா, அபியும் ஒர்க் பண்ணுறா, ஃப்ரெண்டு பொண்ணுக்குமே இன்றைக்கி ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன்னா அவங்க வேலை பார்ப்பாங்க. ஸோ இவங்க வந்து அபியெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் குஜராத்தில் ஜாம்நகர்னு ஒரு இடத்துல 5 வருஷம் சேர்ந்து இருந்தோம். ஸோ அப்போலேருந்தே ஃபேமிலி மாதிரி. பெங்களூர் போனோன்னா அபி இல்லாததுக்கு முன்னாடியும் போவோம், இவங்க வீட்டில் தான் தங்கிட்டு வருவோம். அவங்களும் எப்பயும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. வந்து இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ சாட்டர்டே சண்டே லீவுக்கு வந்திருக்காங்க. பயங்கர ஜாலியாக டைம் பாஸ் ஆகும். வீட்டுக்கார் பயங்கரமாக கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பார். லாஸ்ட்டில் அவர் எப்பயுமே அவங்கள பார்த்த ஒரு பஞ்சாபி பாட்டு பாடுவார். அதையும் இந்த வீடியோவில் சேர்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதை இன்னொரு வீடியோவாக நாளைக்கே போஸ்ட் பண்ணுறேன். ஹோப் இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.
तस्वीर में बनावा जी करता है मन तनु तकदा ही जाऊं मैनू तेनू तकदा ही जावा अच्छा मैं तेनू तकदा ही जावा मम्मी कुछ भी